இப்போ வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து எங்கட காசுக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கு எவ்வளோன்றது தான் எங்களுக்கு தேவை. வணக்கம், நான் உங்கள் சத்யன். என்ன விஷயம்டா, இப்போ ஒரு சந்தோஷமான நியூஸ் தான். நான் முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், நான் அது சோகத்தில் முடிஞ்சது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை இந்திய கப்பல் சேவை வந்து 16ஆம் தேதி வந்து தொடர்ந்து நடைமுறைக்கு வரப்போகுது. இந்தியாவிலேருந்து 10 மணி போல் வலிக்கிட்டு இலங்கையின் காங்கேசன் துறைக்கு வந்து 2 மணி போல் வந்தடையும். அது பிறகு வந்து அடுத்த நாற்று தான் போகும். வந்து இலங்கையிலேருந்து 10 மணிக்கு திருப்பி வலிக்கிட்டு 17ஆம் தேதி தான் அது வலிக்கிடுது. 16ஆம் தேதி இங்கே வந்து பிறகு 17ஆம் தேதி தான் இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போக போகுது. அதுவுமே 10 மணிக்கு வலிக்கிட்டு இந்தியாண்ட நாகப்பட்டினத்துக்கு 2 மணிக்கு போய் சேரும். பிறகு வந்து பார்த்திங்கன்னா வளமை போல் 18ஆம் தேதி 8 மணிக்கு தான் வலிக்கிறது. இந்தியாவிலேருந்து 8 மணிக்கு வலிக்கிட்டு இங்கே 12 மணிக்கு வரும். பிறகு 2 மணிக்கு வலிக்கிட்டு 6 மணிக்கு நாகப்பட்டினத்துக்கு போகிற மாதிரி இருவழிப்பாதையாகவே செய்ய போகிறாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு 4 மணி தியத்தில் அங்கே போய் நிற்கலாம். பிறகு திருப்பி அதே அந்த அண்டே இந்தியாவிலேருந்து 4 மணி தியத்தில் நீங்கள் இலங்கைக்கு வரக்கூடிய மாதிரி வசதியாகவும் ஈஸியாகவும் இருக்குது. இப்போ தொழில் செய்கிறார்களுக்கு எல்லாருக்குமே சுகமாக அமைய போகுது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆள் எத்தனை கிலோ கொண்டு போகலாம்ன்ற ஒரு விஷயம் இப்போ பார்த்தா ஒரு ஆள் வந்து 23 கிலோ கொண்டு போகலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ரெண்டு விதமாக கதைக்கிறாங்க. 23 கதைக்கிறாங்க, 25 கதைக்கிறாங்க. முதல் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 60 கிலோ அப்படி சொல்லியிருப்பேன். அது வந்து முதல் 60 கிலோ வந்து கதைச்சிருந்தவங்க பிறகு இப்போ தான் கன்ஃபார்மாக 23 கிலோ வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதால் இப்போ 23 கிலோ அப்படி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா போராக்கள் அப்படி கொண்டு போனீங்கன்னா நல்ல உங்களுக்கும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ சாதாரண சீட்டுகள் சாதாரணமாக இந்த கப்பலில் சாதாரண சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் 123 இருக்குது. மற்றது இப்போ ப்ரீமியம் சீட்டுன்னு பார்த்தா அதில் 27 சீட்டு இருக்குது. அதில் இப்போ ரெண்டுக்குமே இப்போ சாதாரண சீட்டுக்கும் ப்ரீமியம் சீட்டுன்றதுக்கு இங்கே வந்து கணக்க வித்தியாசம் மட்டும் வராது. அதில் இப்போ பார்க்க போனால் ப்ரீமியம் சீட்டில் வந்து கடலை ரசித்து கொண்டு வர மாதிரி இருக்குதாம். அப்படி செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஏசியோ சாப்பாடு இதுகள் எல்லாமே சாதாரண சீட்டுக்கும் ப்ரீமியம் சீட்டுக்கும் பொதுவாக தான் இருக்க போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதாரண சீட்டுக்கு இந்தியா காசு வந்து 5000 ஒரு ஆளுக்கு எடுக்கிறாங்க. ப்ரீமியம் சீட் வந்து 7500 மட்டும் வாங்குறாங்களாம் ப்ரீமியம் சீட்டுக்கு. இப்போ வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து எங்கட காசுக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கு எவ்வளோன்றது தான் எங்களுக்கு தேவை. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிக்கு வந்து 16,500 இரு வழிக்கு போயிட்டு வாரது கண்டா 34,400 சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து இப்போ 60 கிலோ நாங்கள் நம்மளாக பார்சல் கொண்டு போய் வரக்கூடிய மாதிரி இருக்குமா இருந்தால் கொஞ்சம் ஓகே இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்சல் இது வந்து 23 குறைச்சது வந்து பெரிய ஒரு இதாகத்தான் இருக்குது, பாதிப்பு மாதிரித்தான் இருக்குமேண்டா. காசு வந்து கூட இவ்வளோ காசை கொடுத்து 23 கிலோக்காண்டி போய் வர்றதுன்றது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அந்த வகையில் இந்த பார்சல் வந்து 23 குறைச்சது. மற்றது இந்த கப்பல் சேவைன்ற இந்த கட்டணத்தின் படி நீங்கள் இப்போ உங்களுக்கு நல்லதாகப்படுதா இல்லை என்ன மாதிரி என்று உங்களை மனசில் தோன்றதை வந்து நீங்கள் கருத்தை வந்து தெரிவிச்சிங்கன்னா நல்லா. இது மாதிரியான வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.